ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் நேசிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆசீர்வாதமான இந்த ஒரு நல்லதொரு நாளிலும் சகோதரருடைய இல்லத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்ளவும் நன்றிகளை ஏறெடுப்பதற்கும் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கக்கூடிய இந்த சமயத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை கர்த்தருடையாகவே நாம் தாழ்மையோடு ஏறெடுத்துக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் நமக்கு தந்த எல்லா விதமான நன்மைகளையும் நினைத்து நாம் நன்றிகளை ஏறெடுக்கக்கூடிய ஜனங்களாக இன்று மாத்திரம் இல்லை, என்றென்றைக்குமே அந்த நன்றி உள்ள இருதயத்தை கொண்டவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் நாம் இதுவரைக்கும் கற்றுக்கொண்டு வருகிறதான சத்தியம். அதிலும் விசேஷமாக இன்றைக்கு சகோதரருடைய ஹவுஸ் வார்மிங் செரமனியில் புதுமனை புகுவிழா நிகழ்வுல தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒன்று சேர்ந்து அவரை தொழுது கொள்வதற்கும் நன்றிகளை ஏறெடுப்பதற்கும் சில மணித்துளிகள் தேவனுடைய வார்த்தைகள் மேலே கவனம் செலுத்துவதற்கும் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்த இந்த சமயத்துக்காக மீண்டும் நன்றிகளை கர்த்தர் வழியாகவே நாம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த ஒரு நாளில் நம்ம சற்று நேரம் தேவனுடைய வார்த்தைகள் மேலே கவனம் செலுத்துவதற்கு ஆதார வசனமாக நம்ம பார்க்கக்கூடியது சங்கீதங்களினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வாசிக்க. கர்த்தாவே, என் முழு இதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளினுடைய அடிப்படையில் என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்கின்ற வார்த்தைகளினுடைய அடிப்படையில் தான் இருக்கிறோம். தேவன் நமக்கு தந்த எல்லா விதமான நன்மைகளையும் நினைத்து பார்த்து நாம் நன்றிகளை தெரிவிக்கக்கூடியவர்களாக, குறிப்பாக நம்முடைய இருப்பிடத்திற்காக, நம்முடைய உடைக்காக, அதே சமயம் நம்முடைய உணவுக்காக. ஸோ இது எல்லாமே மேலை நாடுகளில் கூட என்ன பண்றாங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு நன்றிகளை ஏறெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக இதெல்லாமே வேதாகமத்தினுடைய பதிவுகளினுடைய அடிப்படையில் தான். ஸோ பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னோம்னா ஒரு நன்றியுள்ள இருதயம் கண்டிப்பாக இருக்கும். மற்ற ஜனங்களுக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கோ இல்லையோ அது நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் தேவன் கரங்களில் இருந்து பெற்றுக்கொண்ட எவ்வளவோ நன்மைகள், எவ்வளவோ இரக்கங்கள், எவ்வளவோ கிருபைகள், ஸோ இவைகளை எல்லாம் நாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றிகளை செலுத்தக்கூடியவர்களாக. வேதாகமத்தினுடைய பதிவுகள் உங்களுக்கு நினைவிருக்கும். 10 குஷ்டரோகிகள், அதுல யார் மாத்திரம் திரும்பி வந்தார் அப்படின்னா ஒரே ஒருத்தர் மாத்திரம் தான் ரிட்டர்ன் வந்தார். ஆனா நன்மை வாங்கினவங்க அநேகர், ஆனா நன்றி சொல்ல வந்தவர் ஒரே ஒருத்தர். ஸோ அந்த நன்றி சொல்லக்கூடிய அந்த இருதயம் என்பது அது உதட்டளவில் அல்ல, அது அவர்களுடைய இருதயத்திலிருந்து அந்த நன்றிகளை ஏறெடுக்கக்கூடிய ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அந்த நிகழ்விலிருந்து நாம் என்ன பண்றோம் கற்றுக்கொள்ளும். பிரியமானவர்கள், அப்போ நன்றிகளை ஏறெடுப்பது என்பது 2 விதம் இருக்கும். ஒன்று, உதட்டளவில் தேங்க்யூ பிரதர் சொல்லுவோம், தேங்க் காட் நம்ம சொல்லுவோம். இப்படி எல்லாம் நம்ம இது சர்வசாதாரணமா தினத்திலையும் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா தேவனுக்கு என்று வரும் பொழுது இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு தேங்க் பண்றோம் அப்படின்னா அது நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் என்ன பண்ணணும்னா நன்றிகளை தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா வாங்கின நன்மைகள் அவ்வளவு அதிகம், இரக்கங்கள் அவ்வளவு அதிகம். ஸோ கண்டிப்பா நம்முடைய இருதயத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கக்கூடிய ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பது நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, இப்போ நம்ம சகோதரருடைய இல்லத்துல நம்ம கூடி இருக்கிறோம். இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு சகோதரர் நமக்கு என்ன தருவார்? மதிய உணவு இல்லைங்களா? மாற்றம் ஏதாவது இருக்குதா? ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல, இருக்கா? ஸோ பிரியமானவர்களே, அப்ப நம்ம பார்க்கிறோம். இது ஏன் நான் கேட்கிறேன்னா, வெளியே பிரியாணி ஆயிட்டு இல்லைங்களா? மனசங்க போயிடுச்சோம் இல்லை, வேண்டாம், கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருக்கலாம். ஆனா என்னன்னா அவர் தரக்கூடிய அந்த பிரியாணியில உப்பு இல்லையா? சாப்பிடுறது ஓகேவா? ஓகேவா? பாருங்க, நம்ம பழமொழி என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா? உப்பில்லா பண்டம் குப்பை. ஸோ இது எதுக்காக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா
நன்றி உணர்வு என்கின்ற விஷயங்கள் இல்லைனா கூட அது கூட என்னதான் ஒப்பில்லாத பண்ண மாதிரி தான். பிரியமானவர்களே, அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நன்றி உணர்வு என்கின்ற விஷயங்கள் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் கூட எப்படித்தான் இருக்குன்னு சொல்றாருன்னா அது பிரயோஜனமற்றதாக மாறிவிடும். அதனாலதான் எந்த தருணங்கள்லையோ எந்த சூழ்நிலைகள்லையோ நன்றி கொண்ட இருதயம் அங்கு அவசியம் என்பதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த நன்றி உள்ள இருதயம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றியமையாது. அதனாலதான் சில வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது பாதகமான இல்லை கடினமான சூழல்கள் சோதனைகள் எது நமக்கு நேரிட்டாலும் அந்த தருணங்கள்லையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நன்றி சொல்லணும். காரணம், தேவன் நமக்கு எல்லா விதத்திலேயும் நன்மைகளை மாத்திரம் செய்யக்கூடிய அந்த நன்மைகளை மாத்திரமே பெறக்கூடிய ஜனங்களாக நம்ம இருக்கிறோம்னா நம்முடைய இருதயத்தில் நன்றி உணர்வு என்பது ஒரு குணமாக மாற வேண்டும் என்கிறார். நன்றி உணர்வு என்பது ஒரு குணமாக ஒரு கேரக்டரா என்ன டெவலப் ஆகும். ஸோ தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு இவ்விதமான ஒரு எதிர்பார்ப்புகள் நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா வைத்திருக்கிறார். ஸோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எதுக்கெல்லாம் நன்றிகளை செலுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஏதோ இன்னைக்கு தேவன் சகோதரருக்கு ஒரு இல்லத்தை வாங்கி செய்திருக்கிறார், அங்கே தங்குவதற்கு ஒரு ஸ்தலத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த விஷயங்களுக்காக மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நாம் என்ன சொல்லணும்னா நன்றிகளை தெரிவிக்கணும். சொல்றாரு, ஒரு சுவாசிக்கிறோம் காற்று தேவன் தரார், ஒரு சூரிய வெளிச்சம் தேவன் தரார், ஒரு சந்திரனுடைய வெளிச்சம் தேவன் தரார், ஒரு மழை தேவன் தரார். அப்படின்னா எல்லா விதத்திலையுமே தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா நன்றிகளை தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நன்றிகளை தெரிவிக்கின்ற பொழுது சில வசனங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சங்கீதம் 103வது சங்கீதம் மனப்பாடமான வசனம் தான். 2வது வசனம் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 103 2வது வசனம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஸோ பிரியமானவர்களே, நம்ம தெரியும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல, சில விஷயங்கள் இல்லை சகல விஷயங்கள் இருக்குது. சகல உபகாரங்களையும் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா மறவாதீங்க. பிரியமானவர்களே, அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஸ்தோத்திரி என்கின்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நம்ம பார்க்கும் பொழுது நீல்டம், முட்டி போட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவன் நம்மளுக்கு தந்த சகல நன்மைகளையும் நினைத்து சகல உபகாரங்களையும் நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அருமையான சகோதர சகோதரிகள். ஏன்னா அவர் மட்டும்தான் நம்முடைய எல்லா தேவைகளையும் என்ன பண்றாங்கன்னா பூர்த்தி பண்றாங்க. அது அனுதின வாழ்க்கையிலையும் சரி, பரத்துக்குரிய வாழ்க்கைக்கு முயற்சிகள் எடுக்கக்கூடிய தருணங்கள்லையும் சரி, எல்லா விதத்திலேயுமே அவர் நமக்கு மாத்திரமே உதவிகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதுவும் எப்படி பண்றாருன்னா பூர்த்தியாக செய்யக்கூடியவராக இருக்கிறார். குறைகள் கிடையாது, பூர்த்தியாக நமக்கு எல்லா உதவிகளையும் அங்கே செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் நன்மைகளின் ஊற்றாக அவர் இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் நமக்கு நன்மையான விஷயங்கள் கிடைக்கும். எந்த ஒரு ஈவும் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நன்மையான எந்த ஈவும் அது ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா கிடைக்கக்கூடியதாக இருக்க அருமையான சகோதர சகோதரி. பாருங்க, இன்னைக்கு இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது பொதுவாக இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்கும் உரியது என்று நினைக்கிறோம் கேட்டீங்கன்னா இருக்கும். அவர் எல்லாத்துக்கும் தர்றார் அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட விசேஷமாக இந்த வார்த்தைகள் யாருக்கு சொல்றாரு அப்படின்னா யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை சகலத்திலும் அவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கையில வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள். இது வாக்கு தத்துவம். பிரியமானவர்களே, அப்படி அந்த வாக்கு தத்துவத்துல என்ன இருக்குன்னா பாருங்க, நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கைக்கு அதிகமாகவே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா தரக்கூடியவராக சொல்ல போயிட்டா அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தைகளை நம்ம பார்த்துட்டோம்னா உண்ணவும் உடுக்கவும் இன்னைக்கு பாருங்க. எனது உண்ணுவது உடுத்துவது என்பது நெசசரி. இது இல்லாம யாரும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. சாப்பாடு இல்லாம இருக்க முடியாது, வஸ்திரம் உடுத்தாம இருக்க முடியாது. ஆனா இது நெசசரி. ஆனால் பிரியமானவர்களே,
இதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவன் அருமையான ஒரு ஸ்தலத்தை தேவன் நம்மளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அருமையாக பிள்ளைகள் அந்த இடங்களில் தங்குவதற்கு அருமையான ஒரு ஸ்தலத்தை ஏற்பாடு பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது சில ஆலோசனைகளை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்க வைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அந்த உணவும் உடையும் ஒரு தற்காலிகமான ஒரு தேவையாகத்தான் இருக்கு. இது இல்லாம யாருனாலையும் இருக்க முடியாது. ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளே, அது கூட எப்படி இருக்கும்னா நீட் அண்ட் கம்ஃபர்டபுள் இல்லைங்களா? சோ இந்த ரீதியில தான் தேவன் நமக்கு எல்லா விஷயங்களையும் கொடுத்துட்டு இருக்கிறார். அப்போ அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, and then give them no further thought. இதெல்லாம் கொடுத்துட்டாரு. சோ மற்ற விஷயங்களுக்கு நீங்க கடந்து போகாதே. ஏன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தற்போதைய காலத்தினுடைய ஆடம்பரத்துக்கான போட்டியில ஒருபோதும் கலந்து கொள்ளாது. ஆலோசனைகள் பாருங்க, மூத்த சகோதரருடைய ஆலோசனைகள் கவனிச்சு பார்க்கும் பொழுது, தற்போதைய காலத்தினுடைய ஆடம்பரத்துக்கான போட்டியில் நாம் உலகத்துடனே போட்டி போட முயலக்கூடாது. போட்டி போட்டாலும் என்ன பண்ண முடியாது, போட்டி போடுறதே தப்பு. போட்டி போட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. காரணம் உண்ணவும் உடுக்கவும் இருந்தா போதும்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இருப்பதற்கும் தேவன் நம்மளுக்கு அருமையான ஒரு வாய்ப்புகள் அங்க கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இவைகளை பயன்படுத்தி நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்றாருன்னா, but we should use our time and energy in the service to which we consecrated. உங்களுடைய அர்ப்பணிக்கப்பட்ட நேரத்தையோ அங்க சக்தியையோ நீங்க உங்களுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு என்ன பண்ணணும்னா பெருமுயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கிற சகோதர சகோதரிகள். அப்ப நமக்கு எப்பெல்லாம் அந்த நேரமோ எப்பெல்லாம் நமக்கு அந்த சக்தியும் தேவன் தருகிறாரோ அவைகளை பயன்படுத்தி நம்முடைய அர்ப்பணிப்பினுடைய சேவையில இன்னும் அதிகமாக ஈடுபடுவதற்கு நாம் முயற்சிகள் எடுக்கணும். சோ இதுதான் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்தினுடைய விவரங்களாக இருக்கு. ஆனா இந்த வார்த்தைகளை எழுதிட்டு அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அந்த வசனங்கள் நீங்க என்ன வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:8. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றே இருக்க கடவும். சோ பாருங்க, உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அது போதும்னு நீங்க என்ன பண்ணிருங்க, முடிவு எடுத்துருங்க. அது நல்லது. இதை தாண்டியும் தேவன் நம்மளுக்கு அங்க கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதுக்கு நாம் எவ்வளோ நாவுகள் நம்ம நன்றி சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எழுதின அப்போஸ்தலன் பவுல் பாருங்க, இன்னும் அவர் கொரிந்து சபைக்கு உண்டான ஊழியங்களை செய்யப்படும். அந்த ஊழியத்தின் மத்தியில அவருக்கு இருந்த ஒரு சூழல்கள் பத்தி எழுதுறார். வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 11வது வசனம். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் கட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவருமாய் இருக்கிறோம். பாருங்க, அவங்களுடைய ஊழியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வார்த்தைகளை மீண்டும் வாசிக்க முடியுங்களா? இந்நேரம் வரைக்கும், இந்நேரம் வரைக்கும். ஏன்னா அந்த கொரிந்து சபையினுடைய ஊழியத்தின் மத்தியில் பேசுறார். இந்நேரம் வரைக்கும் நாங்க எப்படி இருக்கிறோம்னா பசியுள்ளவர்களும் பசி தாகம் உள்ளவர்களும் தாகம். பாருங்க, இதெல்லாம் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்றாரு, அனுமதிச்சிருக்கார். பசி, தாகம், நிர்வாணம், கஷ்டம், நஷ்டம் எல்லாத்தையும் அனுமதிச்சிருக்கார். நெக்ஸ்ட் வேற என்ன வார்த்தைகள் சொல்றாரு? கட்டுண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களுமா எப்படி இருக்காங்க? தங்க இடம் இல்லை. பிரியமானவர்களே, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய விதம் நம்ம கவனிச்சு பாருங்க. தங்குவதற்கு கூட இடம் இல்லை. நோ சர்டைன் டுவெல்லிங் பிளேஸ். ஹோம்லெஸ் ஃபெலோ அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? யூஸ்லெஸ் ஃபெலோ மாதிரி ஒரு ஹோம்லெஸ் ஃபெலோ. இந்த ரீதியில் இருந்து கொண்டு தங்களுடைய அழகான அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாழ்ந்து நிறைவு செய்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்போஸ்தலன் கிட்ட இருந்து நாம் என்ன பண்ணணும்னா கவனிக்க வேண்டும் அருமையான சகோதர சகோதரி. ஆனால் இதையெல்லாம் கடந்து தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு இதை நம்ம தந்திருக்கிறார். அதற்காக நம்மளுக்கு இல்லம் வேண்டாம் என்று நான் சொல்ல வரல. இல்லம் இருக்கணும் அவசியம். ஏன்னா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சொந்த வீடுகளை பெற்றிருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மூத்த சகோதரனுடைய எழுத்து ஆர்டர் நீங்க புது சிருஷ்டியை ஒழுங்கு பண்ணிக்கணும். குடும்பமும் கடமைகள்ல பேஜ் நம்பர் 280 இந்த வார்த்தைகள் பயன்படுத்த ஒவ்வொருவருமே அந்த இல்லங்களை பெற்றிருப்பது அது அவசியம் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரி,
அப்ப இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு எத்தனையோ விதமான நன்மைகளை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க கொடுத்துருக்கு. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில வசன பகுதிகளை வாசிக்கலாம். Proverbs 16:9 மற்றும் முதல் வசனம். நீதிமொழிகள் 16:9 மற்றும் முதல் வசனம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். சோ பாருங்க, மனுஷனுடைய இருதயம் அவருடைய வழியை என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா யோசிக்கும். ஓகே, அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். சோ பாருங்க, அவங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்துறது யாருன்னா கர்த்தர் தான். வேற யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில இடைப்பட முடியாது. பிரியமானவர்களே, அப்படி நம்முடைய எல்லா விதமான வழியை நம்ம யோசிக்கலாம். ஆனா முடிவுகள் செய்வது தேவனுடைய கரத்துல இருக்க அருமையான சகோதர சகோதரி. அப்ப மனிதர்கள் என்ன வேணாலும் சிந்திக்கலாம், என்ன வேணாலும் நினைக்கலாம். பட் முடிவுகள் என்று வரும் பொழுது அவர் மாத்திரமே நமக்கு எல்லா விஷயங்களையும் அவர் செய்யக்கூடியவராக இருப்பார். அருமையான சகோதர சகோதரி. ஸோ இந்த மாதிரி ஒரு தருணங்கள்ல மேலை நாட்டில் அலெக்சாண்டர் வைட் என்கின்ற ஒரு புகழ்பெற்ற பிரசங்கியாளர். அந்த பிரசங்கியாளர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எந்த ஒரு மீட்டிங்க்கு அவர் போனாலும் ஃபர்ஸ்ட் அவருடைய உச்சரிக்கக்கூடிய வார்த்தையே தேவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் அவர் வச்சிருக்கார். கண்டிப்பா இது நம்மகிட்டே இருக்கும். எந்த ஒரு விதத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக. ஆனா அவர் அன்றைய நாள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஓப்பன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஓப்பன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லா ஸ்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்படி இருக்கக்கூடிய தருணங்கள்ல சோன்னு மழை பெய்யும். மழை, சரியான மழை. ஆனா இப்போ அவங்க கூடியிருக்கக்கூடிய இடத்துல அந்த மீட்டிங் துவங்கும். இப்போ இவருடைய பழக்க வழக்கமே என்ன இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு மீட்டிங்க்கு முன்னாடியோ அவர் என்ன சொல்லுவார்? தேவனுக்கு நன்றி. இப்போ என்ன பண்ண முடியும்? அவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஓப்பன் ஏரியால ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இப்ப தேவனுக்கு நன்றின்னு சொல்றதுக்கு மனசு வருமா? இல்லைங்களா? அவர் பாரு அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா, கர்த்தாவே எப்பொழுதும் இப்பேற்பட்டதான சூழ்நிலைகளை இல்ல சீதோசனங்கள் நீங்க வச்சுக்கிறது இல்லை, ஆனா இன்னைக்கு அதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க, அதற்காக நன்றி அப்படின்னாரு. நீங்க என்னைக்குமே இப்படி சீதோச நிலையை வச்சிருக்க மாட்டீங்க, ஆனா இன்னைக்கு இப்படி வச்சிருக்கீங்க, இதற்காக நன்றி அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இதெல்லாம் தான் எல்லா கடின சூழ்நிலைகள் மத்தியிலையோ அந்த இருதயம் ஒரு நன்றி உள்ள இருதயம். அதே சமயம் அவருக்குள்ள அந்த நன்றின்ற ஒரு கேரக்டர் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியாக வளர்ந்திருப்பது நிமித்தமாகத்தான் இது போன்ற ஒரு வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர சகோதரி, ஏன்னா எப்போ ஒருத்தருக்குள்ள அந்த நன்றி உணர்வு இருக்குதோ அது என்ன பண்ண சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாராட்டக்கூடிய இருதயங்களாக இருக்கும். அப்படின்னா மற்றவர்களை ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கக்கூடிய இருதயங்களாக இருக்கும். அதே சமயம் மந்தமான நாளையும் பழிச்செடு செய்யும். இதெல்லாம் நன்றி உள்ள இருதயம் இருந்தா பாருங்க. நீங்க நம்ம வெயில் அடிச்சா வெயில் இருக்கும், மழை பெய்ஞ்சா மழை இருக்கும், பனி அதிகமா பெய்ஞ்சா பனி இருக்கும். எல்லா விதத்திலையும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு முறுமுறுப்பு காட்டுங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, தேவன் இதெல்லாம் நன்மைன்னு தெரிஞ்சுதான் என்ன பண்ணியிருக்கிறாரு. கால சூழ்நிலைகள் எல்லாமே இது அவசியம். பனினா பனிக்காலத்துல பனி பெய்யணும், மழைனா மழை பெய்யணும், வெயில்னா வெயில் அடிக்கணும். ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு தேவையா, நம்மளுக்கு தேவையா இருக்குதோ இல்லையோ, அது உணர்ந்தமோ இல்லையோ, இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளுக்கு அவசியம். தேவன் தெரியும். சோ தேவன் இது எல்லாமே அந்த கால சூழ்நிலைகளை கூட தேவன் என்ன பண்றாருன்னா வடிவமைத்து வைத்திருக்கிறார், திட்டமிட்டு வைத்திருக்கிறார். இதன் படிதான் அங்க செய்யக்கூடியவராக அங்க இருக்கிறார். அப்போ எந்த ஒரு தருணங்களையும் தேவன் தரக்கூடிய எந்த விஷயங்களா இருந்தாலும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட என்ன ஆகும்னா குரோபம். எந்த சூழ்நிலையும் அது தேவன் எப்போ கடினமான சூழல்கள் கொண்டு போனாலும் சரி, அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியமாக இருக்க. அருமையான சகோதர சகோதரிகள், ஏன் நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எங்கதான் கூட்டிட்டு போவார் அப்படின்னா நல்ல புல்லுள்ள இடங்கள்ல தான் மேய்ப்பார், மாற்றங்களே. ஏன்னா ஒரு பெரிய மெய்ப்பன், சாதாரணமான ஒரு மெய்ப்பன், பெரிய மெய்ப்பனாக இருக்கிறார். வசனங்கள், சில வசனங்கள் வாசிக்கலாம். சங்கீதங்களினுடைய புஸ்தகம் 100வது சங்கீதம் முதல் 5 வசனங்களை நம்ம எடுத்துக்கலாம்.
சீயோனின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். சோ பாருங்கள், நாம் அல்ல, அவரே நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, உண்டாக்கினா. ஓகே, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் அவருடைய ஜனங்க, அவருடைய மேய்ச்சலினுடைய ஆடுகளாக அங்க இருக்கு. அப்போ அவருடைய கரம் நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா காத்து வழிநடத்தும். எல்லா விதமான இக்கட்டுகள் மத்தியில் இருந்துட்டாலும் நம்மை காத்து வழிநடத்தக்கூடியதாக இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நன்றிகளை தெரிவிப்பாங்க. எதற்கு நன்றி என்று சொல்லும் பொழுது, கடந்த காலங்களில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, இனிமேல் செய்யக்கூடிய நன்மைகளுக்காக. பாருங்க, கடந்த காலத்துல செய்த நன்மை, இனிமேலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மைதான் செய்வாங்க அப்படின்றதுக்காக இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்றாங்க. அவரை துதித்து மகிமைப்படுத்துவது அவர் அங்கு விரும்புகிறார். 4வது வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். சோ பாருங்க, அப்ப இது யார் பத்தி பேசுறாரு அப்படின்னா, ஏன்னா பைபிள்ல ஒரு வசனம் நம்ம எடுத்து வாசிச்சோம் அப்படின்னா இந்த வசனம் யாருக்கு சம்பந்தப்பட்டதுன்னு கவனம். இது ஒரு ஸ்பெஷல் வகுப்பார், ஆசாரிய வகுப்பாருக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனம். சொல்றாரு அங்க என்ன இருக்கு அப்படின்னா, மீண்டும் வாசிக்கலாம் சகோதரரே. அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும். அப்படின்னா இது எந்த இடம் பத்தி பேசுறாரு அப்படின்னா, ஹோலி மோஸ்ட் ஹோலி பத்தி பேசுறாரு. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் பத்தி பேசுறாரு. அப்ப இந்த வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அவரோடு நல் மனசாட்சி உடன்படிக்கை செய்த பிள்ளைகளுக்கு இப்பேற்பட்டதான ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கு. அருமையான சகோதர சகோதரி, அதனாலதான் அவருடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும் இனிமேல் பெறக்கூடிய நன்மைகளுக்காகவும் நாம் நன்றிகளை தெரிவிக்கணும். வசனங்கள் பரிச்சயமானது. சாம்ஸ் 1:6-12 நீங்க வாசிக்கலாம். சங்கீதம் 116:12. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். பாருங்க, இதை நம்ம ஒவ்வொரு தருணங்களையும் படிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்தக்கூடாது. திருப்பி என்ன நான் கொடுக்க முடியும்? ரட்சிப்பினுடைய பாத்திரங்களை எடுப்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறபடியான சகோதரி சகோதரி. ஏனென்றால் தேவன் அவருடைய குமாரன் மூலமாக நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஒரு கிரயம் கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாங்கியிருக்கோம். அப்படி வாங்கியிருக்கக்கூடிய நாம் நம்முடையவர்கள் அல்ல, அவருடையவர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏறெடுக்கக்கூடிய எந்த பிரயாசங்கள்ல இருந்துட்டாலும் அது ஆவியினாலும் அதே சமயம் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு நம்மளுக்குள்ள இருக்கும். சரீரத்தினாலே சரி, ஆவியினாலே சரி, தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தக்கூடிய ஜனங்களாக நம்ம இருக்கணும். அருமையான சகோதர சகோதரிகள், ஏனென்றால் அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்ப எல்லா விஷயங்களையும் தேவன் நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா தரக்கூடியவராக இருக்கிறார். ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல ஒரு அழகான ஒரு சம்பவம் பதிவாயிருக்கு. என்னன்னா, இவங்கெல்லாம் ஒரு மாளிகைகள் கட்டி குடியிருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பிரசன்ஸ் இருக்கக்கூடிய இடம் ஒரு வனாந்தரத்துல இருந்துட்டு இருக்கும். தாவீதுடைய முயற்சிகள் தெரியும். அந்த முயற்சிகள் மத்தியில வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29:3-5 இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சியினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்றே கொடுக்கின்றேன். பாருங்க, என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, பொண்ணு வெள்ளி எல்லாமே தேவனுடைய ஆலயத்துக்காக நான் என்ன பண்ணேன்னா 5 வரைக்கும் வாசிச்சிட்டீங்களா? அந்த அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மலார் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தை சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கின்றேன். இப்பொழுது 14வது இப்படி மனப்பூர்வமாய்
கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம். ஸோ பாருங்க, இப்படி எல்லா விஷயங்களையும் கொடுத்துருக்காரு. பொண்ணு வேலைக்கு பொண்ணு, வெள்ளி வேலைக்கு வெள்ளை, என்ன கொடுக்கணுமோ எல்லாம் நான் கொடுக்குறேன். அதை எப்படி கொடுக்குறேன்? மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு நான் எம்மாத்திரம். எல்லாம் உங்களுடைய கரங்கள்ல வாங்கினேன், உங்களுக்கே கிடைக்கும். அருமையா ஒரு கான்சிகரேட்டட் லைஃப் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பிரதிபலிக்கக்கூடியவராக. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே போல இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு கொடுக்காதது அப்படின்னு எதுவும் கிடையாது. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நாம் தேவனுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம கேள்வியாக வச்சோம். பிரியமானவர்களே, அப்போ முடிந்த அளவு நம்முடைய இருதயத்திலையும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்முடைய அர்ப்பணிப்புக்கு இசைவாக தேவ பணிகளை செய்வதற்கே நாம் என்ன பண்ணணும்னா நம்ம ஒப்படைக்கணும். ஸோ இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட திருப்பி செலுத்தக்கூடிய கடன்களாக இருக்கு. சொல்லியிருக்கணும், எனக்கு உண்டானது எல்லாம் உங்களுக்கு தான் சொல்லியிருக்கணும். இந்த கடனை நாம் என்ன பண்ணோம்னா அவருக்கு திருப்பி செலுத்தணும். சொல்லியிருக்கணுமே, திருப்பி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு. இதுதான் நன்றி உள்ளபடி. ஏன்னா அவர் எனக்கு இதை காட்டிலும் அதிகமாக செஞ்சிருக்கிறார். நல்லா யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை நாம் ஏறெடுக்கக்கூடிய பலிகள் தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு ஏதாவது கிட்ட போகுமா அப்படின்னா இல்லை. ஆனால் அது ஏறெடுக்கக்கூடிய சிறு பலிகளையும் அவர் அற்பமாக என்ன பண்றது இடம் பார்க்கறது இல்லை. இதுதான் தேவனுடைய பார்வை. சின்ன சின்ன முயற்சிகள்லையும் தேவன் அதை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பிளஸ் பண்றார். அருமையான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் தேவன் நமக்கு அருமையான வாய்ப்புகளை வைத்திருக்கிறார். அப்போ அது மாத்திரமில்லை, வசனங்கள் நினைவிருக்கும், தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேர்வார். அப்போ இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தைகளை மனதில் வைத்திருக்க வேண்டியது அவசியம். அப்ப இதெல்லாம் தேவன்கிட்ட சேரணும், அவர் நம்ம கிட்ட சேரணும் அப்படின்னா எந்த சூழ்நிலைகள் மத்தியிலையும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்பிக்கை இழந்து போகும். நம்பிக்கை இழக்காம இருக்கும். அப்பதான் அவர்கிட்ட நெருங்கி ஜீவிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அருமையான சகோதர சகோதரிகள், கடினமான சூழலும் சரி, புயல் போன்ற தருணங்களும் சரி, ஸோ இந்த மாதிரி தருணங்கள்ல வார்த்தைகள் நினைவுபடுத்துறார். ஒன்றை பத்தி நீங்கள் என்ன பண்ணாது, கவலைப்படாது. ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்க அவர்கிட்ட என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஏன் எடுத்திருக்க அருமையான சகோதர சகோதரி. ஏன் அப்படின்னா வார்த்தைகளை எப்படி உச்சரிக்க சொல்றாரு அப்படின்னா, ஆம் நாங்கள் அனைவருமே உங்களுடைய அடிமைகள் அப்படின்னு. ஆம் நாங்கள் அனைவருமே உங்களுடைய அடிமைகள். கண்டிப்பா நம்ம இன்னைக்கு உலகத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கூப்பிட்டு வந்தாலும் இன்னைக்கு நம்ம எல்லாமே கர்த்தருக்குள்ள எப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னா ஊழியர்களாக, அடிமைகளாக நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்குதா அங்கே இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மளுக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய நன்மைகளை நினைத்து நாம் என்ன பண்ணலாம், நன்மைகளை தெரிவிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு வீடு நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த வீட்டுக்கு சகோதரர் ஒரு கீவேர்ட்ஸ் வச்சிருந்தார். ஞாபகம் இருக்கு, இன்விடேஷன் அனுப்பிச்சிருப்பாங்க. ஃபைனல் ஞாபகம் இருக்கா? வசனம் எடுக்க முடியுமா? பாருங்க, அவர் கூப்பிட்டாரு, நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் பார்க்கல. Psalms 132:14 இது என்றைக்கும் நான் தங்கும் இடம். சோ பாருங்க, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இதை நான் விரும்பினபடியால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன். இது சகோதரர் அங்கே கீவேர்ட்ஸா வச்சிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வசனங்கள் கொஞ்சம் வாசம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது நமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினார். சோ பாருங்க, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார். சீயோன் யார்? சீயோன் யார்? இங்கே உடன்படிக்கைக்கு உட்பட்டு வாழ்க்கை வாழக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் யார் தான்? சீயோனுடைய பிள்ளைகள். அங்க நான் என்ன பண்ணுவேன், வாசம் பண்றதுக்கு விரும்பிட்டேன். பாருங்க, அவருடைய விருப்பம் பாருங்க. ஏன்னா இண்டிவிஜுவலா நம்ம எடுத்துக்கலாம். இண்டிவிஜுவலாக சரி, கலெக்டிவாக சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு சபையாக இருக்கிறார் அப்படின்னா அந்த வாசம் பண்றது விரும்புகிறேன். இண்டிபெண்டா ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளேயும் நான் என்ன பண்றேன், வாசம் பண்றேன். ஏன்னா நீங்க என்னுடைய ஆளு. அப்ப எந்த அளவுக்கு தேவன் நம்மை விரும்புகிறார் என்று கொஞ்சம் நம்ம யோசிப்பது அருமையான அவசியம். அருமையான சகோதர சகோதரி, ஏன்னா அந்த ஒரு வீட்டுல நம்ம குடி இருக்கிறோம் அப்படின்னா பாருங்க, மேல அழகா ஷேடோ இருக்கா இருக்கு, ஒரு ஷெல்டர் இருக்கு, ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஒருவேளை நாளைக்கு அவருடைய வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னம்னா பாதுகாப்பு எப்படி இருக்கும்? இந்த பாதுகாப்பெல்லாம் ஒண்ணுமே, இந்த பாதுகாப்பு ஒண்ணுமே.
இதை தாண்டி மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா அங்கு தரக்கூடியவராக அங்கு இருந்தார். சொல்றாரு, அப்படி அவருடைய வீட்டுக்குள்ள ஒருவேளை நாம் இருக்கும் பொழுது சொல்றாரு, அங்க பொல்லாதவன் அவனை என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது, தொட முடியாது. சோ பிரியமானவர்களே, இதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை எவ்விதமாக அவர்கிட்ட நம்ம நெருங்கி சேர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சகோதர சகோதரிகள், ஏன்னா நமக்கு தரக்கூடிய அந்த அடைக்கலத்துக்கும் ஆவிக்குரிய பாதுகாப்புக்கும் இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்புல ஒரு பொருட்டே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பை தேவன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இது நம்முடைய வீட்டுக்கா பாருங்க, நீ வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அதனால வீட்டுக்காக சொல்றேன். ஆனா அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தைகள் நினைவு இருக்கும், உங்களுக்கு உணவும் கொடுக்கவும் போதும்னு சொன்னார். இப்போ உடுத்துவதற்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கார், வஸ்திரம் கொடுத்திருக்கிறார். எந்த வஸ்திரம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இந்த ஒரு வஸ்திரம் மாத்திரம் இல்லைன்னா நின்று பேசவும் முடியாது, உட்கார்ந்து கேட்கவும் முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு அக்கிரமங்களை தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மன்னிச்சு. பிரியமானவர்களே, அதனாலதான் நம்ம சாம்சன் வசனங்கள் படிப்போம். 103வது சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா? 4வது வசனமா 3வது 4வது வசனம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருமியினாலும் இயற்கையினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். உன்னுடைய நோய்களை எல்லாம் அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன்னுடைய நோய்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு கேட்டீங்கன்னா, பிரியமானவர்களே, இதெல்லாம் என்ன புரியுது அப்படின்னா forgiveness of sin, நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணியிருக்கார். சோ இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு. அந்த நீதியின் வஸ்திரத்தை உடையாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பெற்றிருக்கோம். அப்ப இது நம்ம இந்த ட்ரெஸ் நம்மள என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொருவருடைய அபூர்ணங்களையும் பலவீனங்களையும் மறைத்து தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன பண்றது கேட்டீங்கன்னா நிக்க வச்சு, வேற வஸ்திரம் இல்லை, இந்த வஸ்திரத்தை நம்மளுக்கு கொடுத்து நீதிமான் போல காட்சி அளிப்பதற்கு தேவன் அருமையான ஒரு ஏற்பாடுகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா செய்திருக்கிறார். அருமையான சகோதர சகோதரி, இந்த ஒரு நீதிமானுக்குரிய அந்த ஒரு வஸ்திரத்தை நம்ம பயன்படுத்தி, இது அழிவுக்குரிய விஷயங்கள் இல்லை, மாறாக ஆவிக்குரிய அழியாமை சுவாபத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த வஸ்திரம் பயன்படும். சோ இந்த வஸ்திரங்களை நாம் என்ன பண்ணணும்னா பாதுகாப்பு. தேவன் ஒரு வஸ்திரம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா உணவும் உடுக்கவும் தரார் அப்படின்னா சோ வஸ்திரத்தினுடைய விஷயங்கள். அதே சமயம் பழைய காலங்கள்ல அறுவடைக்காகவே தனியா ஒரு பண்டிகை இல்லைங்களா? அப்படின்னா அந்த ஒரு பலன் எடுத்து சாப்பிட போறாங்க. இன்னைக்கு நமக்கும் தேவன் என்ன பண்றாங்க அப்படின்னா பலன் தர. அன்னைக்கு அவங்க கோதுமை மணிகளை எடுத்து சாப்பிட்டா, ஆனா இன்னைக்கு அந்த கோதுமை மணிகளாகவே மாறுவதற்கு உண்டான வாய்ப்பை எல்லா விதத்திலையும் பாருங்க. நம்ம தேவன் எப்படி வச்சிருக்காரு கிடைக்கும், ஒரு உச்சிதமானவர்களாக தான் எல்லா விதத்திலையும் நன்மையாக தான் நம்ம வைத்திருக்கிறார். அருமையான சகோதர சகோதரி, இப்படி தேவன் தரக்கூடிய எல்லா விஷயங்களுக்காக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முழு உள்ளத்தோடு அவரை நாம் துதிக்கக்கூடியவர்களாக, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அங்கே இருக்கும். ஏன்னா இதெல்லாமே நம்முடைய கர்த்தர் இயேசு மேல விசுவாசம் வைக்காம எதையும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா செய்ய முடியாது. ஒருவேளை கர்த்தர் இயேசு நமக்காக ஈடுபடி செலுத்தாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக மனுக்குலத்திற்கு எந்த விதமான ஒரு எதிர்காலமுமே இல்லை. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் இதையெல்லாம் கடந்து தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறத நம்ம பார்க்கணும். சகோதர, அப்போ தேவன் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா மறக்கக்கூடாது. அதே சமயம் அந்த நன்றி என்பது முழு இருதயத்தோடு நம்முடைய இருதயங்களிலிருந்து என்ன கேட்டீங்கன்னா புறப்படணும். ஏன்னா அவருடைய இருதயம், நம்முடைய இருதயம் அவரை துதிக்கும் துதிகளினால் என்ன பண்ணணும்னா நிறைஞ்சிருக்கணும்னா அவர் மேல காண்பிக்கக்கூடிய அன்பில் நம்முடைய மனதை நாம் கிடைக்கும் நிறைஞ்சிருக்கும். இப்படி எல்லாம் நிறைந்திருந்து தேவனை தொழுது கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அருமையான சகோதர சகோதரர், பாருங்க, அருமையான ஒரு ஸ்தலத்தை சகோதரர் மற்றும் குடும்பத்தாருக்கு தந்திருக்கிறார். இந்த ஒரு ஸ்தலத்துல என்ன இருக்கணும் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். அப்படின்னா வேண்டிய பரிசுத்த தூதர்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். ஏன்னா ஒருவேளை தங்கக்கூடிய ஸ்தலங்களாக இருந்ததுன்னா
தேவன் அவருடைய பரிசுத்த தூதர்கள் வழியாக பாதுகாக்கணும் நினைச்சுக்கலாம். புயலின் மத்தியிலேயும் அவருடைய நாமத்தை உயர்த்தி காண்பிக்கக்கூடிய ஜனங்களாகும். புறஜாதிகள் மத்தியிலேயும் அவருடைய நாமத்தை அறிந்திருப்பதனால அதை உயர்த்தி காண்பிக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கணும்னு நம்ம நினைக்கலாம். மூன்றாவது விஷயம், இவர்களுடைய நல் நடக்கையின் மூலமாக சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடிய ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. பிரியமானவர்களே, இப்படி நம்ம சகோதரர்களாக சகோதரிகளாக ஒன்று கூடி இந்த ஒரு இடத்திலிருந்து ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கு தேவன் ஏற்ற காலங்கள் என்ன பண்ணுவார் பதில் தரக்கூடியவராக. ஸோ பாருங்க, இந்த ஒரு இயர் எண்டுக்குள்ள வந்து இந்த இயர் எண்டுக்குள்ள வந்த போது ஒவ்வொருவருமே என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா சில தீர்மானங்களை நம்ம எடுப்போம். ஆனால் அந்த தீர்மானங்களை எடுக்கின்ற பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னவாக இருக்குன்னா, பைபிள் நம்ம படிக்கணும் இல்லைங்களா? இந்த முயற்சிகள் எடுக்கும். ஆனால் அப்படி எடுத்து வருஷம் எத்தனை டைம் அந்த பைபிள் படிச்சு முடிச்சிட்டோம்? ஏதாவது ஒரு ஒன்ஸ் நம்ம படிச்சு முடிச்சுட்டோம்? கேள்விதான் இல்லைங்களா? சில சகோதர சகோதரிகள் படிச்சிருப்பாங்க. ஆனா மெஜாரிட்டி பாருங்க, தீர்மானம் வெடிப்போம். எல்லாம் லிஸ்ட் போட்டு என்ன பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னா கையில் வச்சுட்டு இன்னைக்கு இந்த அதிகாரம் இந்த அதிகாரம் இந்த அதிகாரம் எல்லாம் இருக்கும். தீர்மானங்கள் எடுப்போம். ஓகே, தீர்மானங்கள் எடுத்து வேதம் வாசிச்சாலும் ஓகே, தேவனுக்கு நன்றி. ஆனா இனி வரக்கூடிய வருஷங்கள்ல என்ன தீர்மானம் எடுக்கலாம் அப்படின்னா, இதுவரைக்கும் நான் படிச்ச விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில அப்ளை பண்றேன். தீர்மானம் படிச்ச விஷயங்களை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா வாழ்க்கையில அத்தியாசம். இந்த முயற்சிகள் குறைவு தொய்வு இருக்கதான் செய்யும். ஆனாலும் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் நான் உறுதியாக என்ன பண்ணுவேன்னா, நான் கற்றுக்கொண்ட சத்தியத்தை வாழ்க்கையில பயன்படுத்துவதற்கு இன்னும் உறுதியான முயற்சிகள் எடுப்பேன்னு ஒருவேளை நம்ம தீர்மானம் எடுக்கலாம். அது போல ஒருவேளை குடும்ப ஜெபங்கள் இல்லாம இருக்குது அப்படின்னா, குடும்ப ஜெபங்கள் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏறெடுப்போம் என்கின்ற ஒரு தீர்மானத்தை நம்ம எல்லாம். ஒருவேளை ஏதாவது ஒரு மீலுக்கு முன்னாடி, ஒரு சாப்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சகோதரர்களாக குடும்பத்துல ஒருவேளை நம்ம இருந்தோம்னா அந்த டேபிள்ல நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அது போன்ற ஒரு விஷயங்களை ஏறெடுக்கலாம். இதெல்லாம் ஒரு அருமையான தீர்மானங்களாக இருக்கும். வேற விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, ஏதா அர்ப்பணிக்கப்பட்ட இல்லம் கனப்படுத்தப்படும். அந்த அர்ப்பணிக்கப்பட்ட இல்லம் அநேக சகோதர சகோதரிகள் வந்து போகக்கூடிய இடமாக இருக்கும். சரி, வந்து போகக்கூடிய இடமாக இருக்கணும் அப்படின்னா, பழைய அப்போஸ்தலருடைய நாட்கள்ல நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்ப சகோதர சகோதரிகள் வந்துட்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு மீல் ரெடி பண்ணணும், சாப்பாடு ரெடி பண்ணணும். மத்தேயு அந்த மாதிரி தான் பண்ணார், ஆயக்காரர். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கூப்பிட்டு என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா சாப்பாடு கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆவிக்குரிய சாப்பாடை பற்றி தான் நான் பேசுறேன். அப்படின்னா ஒரு வீடு நமக்கு தேவன் தந்திருக்கிறார் அப்படின்னா, சகோதர சகோதரிகள் கடந்து வருவதற்கும் ஆவிக்குரிய போஷாக்கான உணவை அவர்கள் சாப்பிடுவதற்கும் இந்த இடம் என்னைக்குமே நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கணும். ஸோ இது போல சில தீர்மானங்களை எடுத்துட்டு நாம் என்ன பண்றோம்னா, தொடர்ந்து இந்த இல்லமானது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இல்லமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா தேவன் இதை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அருமையான சகோதரர் எடுத்த பிரயாசங்கள் எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம பாருங்க, ஜஸ்ட் வந்திருக்கிறோம், கிளம்பி போயிடுவோம். ஆனா இந்த இல்லத்தை கட்டுவதற்கு ஏறெடுத்திருந்த பிரயாசங்கள் என்ன, கஷ்டங்கள் என்ன, கண்விழிப்புகள் என்ன, இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஒரு வீட்டை தேவன் தந்துட்டார். ஆனா இதை தாண்டியும் வேற ஒரு வீடு தேவன் நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டுக்காக இதை காட்டிலும் அதிகமான பிரயாசங்கள் நம்ம என்ன பண்ணணும்னா எடுக்க வேண்டியது அவசியமா. அப்பேற்பட்டதான பிரயாசங்கள்ல நம்ம எடுத்து என்றும் அழியாத அந்த ஒரு ஸ்தலத்துக்குள்ள கடந்து போவதற்கு சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை இறக்கம் செய்து வழிநடத்துவாராக. இந்த ஒரு நல்லதொரு நாளிலும் உங்கள் மத்தியிலே சற்று நேரம் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டின இரக்கத்திற்காக கிருபைக்காக நன்றி. அதே போல இந்த ஒரு நாளிலும் உங்கள் மத்தியிலே கடந்து வந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த வாய்ப்புக்கும் சகோதரர்கள் ஏற்படுத்தி தந்த வாய்ப்புக்கும் என்னுடைய இளப்பூர்வமான நன்றிகளை காண்கிறோம்.